என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச்செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னையும் குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சகேரியா 2வது அதிகாரம் 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இது சகேரியா தீர்க்கதரிசனிடம் ஒரு தூதன் வந்து பேசுகிறார் எருசலேமை குறித்து. எருசலேமை தொடுகிறவன் அது ஆண்டவரை தொடுகிற மாதிரி என்று சொல்லப்படுகிறது தூதனை கொண்டு. அதே போலதான் எருசலேமை போலதான் ஆண்டவர் நம்மையும் நேசிக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்மை குறித்து பேசுகிறவர்கள், நம்மை குறித்து அவதூறு பண்ணுகிறவர்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளி நமக்காக வழக்காடுகிறார். அதனால் தான் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று. அதே போல இந்த நாளிலே உங்களை குறித்து பேசுகிறவர்கள் இலச்சை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். கவலைப்படாதீர்கள். God bless you.